நம்ம எங்கே கிளம்பி வெளியில் போனாலும் வந்து சமைக்க நினச்சாலே பக்கு பக்குன்னு இருக்கும். ஏன்னா காலையிலே எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சன்லாம் கொஞ்சம் தொடச்சி கிடச்சி எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு போயிருப்போம். வந்து இவங்களாம் ரெஸ்ட் எடுப்பாங்க. நம்ம தான் போய் அடுப்பில் கிடந்து ஊட்டிக்கிட்டே கிடக்கணும், வேலை பார்க்கணும். மறுபடியும் கிச்சனில் பாத்திரம் சேரும். ஏன் மறுபடியும் கிச்சன் அழுக்காக்குவானே, வர்ற வேலையிலே சாப்பாட்டு வேலையும் முடிச்சுட்டு போயிட்டோன்னா இவங்களோட சேர்ந்து நம்மளும் ரெஸ்ட் எடுக்கலாம். அந்த ஹோட்டலில் சாப்பிடுவோம், நான் ஆரம்பிக்க தேவையில்லை, என் பொண்ணே ஆரம்பிச்சிடும். அப்போ போகும்போது ஹோட்டலில் சாப்பிட்டு போயிடுவோம்ப்பா அப்படின்னு. அதனால கனக மெஸ்ஸுக்கு வந்தோம். இங்கே வந்து இந்த நாட்டுக்கோழி சூப்பு, நாட்டுக்கோழி குழம்பு தான் ஸ்பெஷலாக. நாட்டுக்கோழி சாறு மாதிரி கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு மீல்ஸுக்கு. அது நம்ம சாஸ் பாட்டிலில் வச்சுருப்பாங்களா ஹோட்டலில், இவங்க மட்டும் எண்ணெய் வச்சுருக்காங்க நாட்டுக்கோழியில் ஊற்றி சாப்பிட்றதுக்காக. அப்புறம் பிச்சு போட்ட நாட்டுக்கோழி ஒன்று, அந்த நிறைய சால்னா அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. தயிர், வெங்காயம், காய், பொரியல், பிரியாணி ஒன்று வாங்கி கவின் நானும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் போனாலும் சாப்பிட்டு முடிச்சதும் கோலி சோடா 2 வாங்கிடுவாங்க. குடிக்கிறதுக்கெலாம் இல்லை, இவங்க அந்த குண்டை வந்து உடச்சி விளையாடுறதுக்காக அந்த கோலி சோடா கண்டிப்பாக வேணும். அது நல்லா இருக்கோ இல்லையோ, ஆனால் அந்த கோலி சோடா வேணும். அந்த குண்டுக்காகவே இந்த 2 பேரும் இந்த சோடா வாங்குவாங்க. டேஸ்ட்டு நல்லா இல்லைடான்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சாப்பிட்டு வெளியிருந்ததுக்கப்புறம் இந்த ஸ்வீட் பீடா ஒன்று வச்சுருந்தாங்க. எனக்கு வெத்தலை போட்டாலே சேராது, எதுக்கு சேர மாட்டேதுன்னு எனக்கும் தெரில. வெத்தலை போட்டாலே வாயெல்லாம் ஒரு மாதிரி அலர்ஜி வந்த மாதிரி ஆயிரும். அதுக்காக வெத்தலை போடுறதுல அந்த ஸ்வீட் பீடா உள்ளே வந்து செரி பழம் தான் வச்சுருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் நம்மளுக்கு வெத்தலைக்கு ஆகாதுன்னு கொஞ்சம் மட்டும் டேஸ்ட் பண்ணி ஸ்வீட்டாக தான் இருந்துச்சு. மற்ற ஃபுல்லாக பாப்பாவும் அவங்களும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு. வெத்தலையில் சுண்ணாம்பு அதிகமாக வச்சா தானே வாய் வெந்து போகும், இப்போ சேராமல் போயிடும் சொல்லுவாங்க. ட்ரை பண்ணுறதுக்காண்டி சுண்ணாம்பு வச்சும் வெத்தலை போட்டு ஒரு நாள் பார்த்துருக்கேன், அப்பையும் சேரலை. சுண்ணாம்பு வைக்காமல் வெத்தலை போட்டாலும் சேர மாட்டேங்குது. ஏன் அப்படி ஆகுதுன்னு எனக்கும் தெரியல. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருக்காச்சும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இப்படி இருக்குது அப்படின்னு. எனக்கு மட்டும் வினோதமான வியாதியாக இருக்குது. வெத்தலை போட்டால் மட்டும் வாயெல்லாம் வீங்குற மாதிரி ஆயிரும், அலர்ஜி வந்த மாதிரி ஆயிரும். இதை சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் கிறக்கமாக இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அப்புறம் சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே. நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் அரைச்சி வைக்கிற மாதிரியே அதே டேஸ்ட்டில் இருந்துச்சு. பிரியாணி மட்டும் குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஒயிட் ரைஸ் கூட கொடுத்த நாட்டுக்கோழி குழம்பு, மட்டன் ஆம்லேட்டு, இந்த பிச்சு போட்ட நாட்டுக்கோழி எல்லாமே டேஸ்ட்டு தரமாக இருந்துச்சு. சாப்பாடு பில்லும் தரமாக இருந்துச்சு. லைக் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு